தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 3. இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். விளக்கம். ஒரு திருச்சபையை ஒருவரோ அல்லது ஒரு சிலர் ஒன்றிணைந்தோ முன்னெடுத்து செல்லலாம். ஒரு திருச்சபையை வழிநடத்தும் பொறுப்பில் ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ இருக்கலாம். ஆனால் வழிநடத்தும் பொறுப்பில் உள்ளவர்கள் மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சபை நடத்தும் பொறுப்பில் உள்ள போதகர்களாயினும் சரி, போதகரோடு இணைந்து சபை நடவடிக்கைகளில் ஈடுபடும் மற்றவர்களாயினும் சரி, அவர்களிடம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாட்சி ஜீவியம் மிகவும் அவசியம். திருச்சபையின் மகிமை என்பது பாடகர்களிடம் அல்ல, இசைக்கருவி இசைப்பவர்களிடம் அல்ல, ஆராதனை தலைவர்களிடம் அல்ல, அது திருச்சபை மக்களுக்கு முன்மாதிரிகளாக வாழ்கின்ற தலைவர்களிடமே உள்ளது. எவ்வளவுதான் அதிக கவர்ச்சியாக ஆராதனை நடத்தினாலும், எத்தனைதான் இனிமையாக பாடினாலும், எத்தனைதான் சிறப்பாக பிரசங்கித்தாலும், விசுவாசிகள் பின்பற்றுவதற்கு ஏற்ற நல்ல முன்மாதிரி தலைவர்கள் இல்லாத சபை விரும்பத்தக்க சபை அல்ல. அவ்வளவு சிறப்பான பிரசங்கிப்பார்கள், எவ்வளவு வல்லமையாக செயல்படுகின்றவர்கள், எவ்வளவு திறமையாக சபையை வளர்க்கின்றவர்கள், எவ்வளவு அபிஷேகம் நிறைந்த ஆராதனை தலைவர்கள் என்பது எல்லாம் இரண்டாம் விசேஷமே. நற்சுபாவங்களாலும் செயல்களாலும் நடத்தைகளாலும் பணம் பொருள் அந்தஸ்து என சாயாத கொள்கைகளாலும் அன்பு தாழ்மை தன்மை உண்மை போன்ற உயர் குணங்களாலும் எந்த அளவிற்கு சபை தலைவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்குகின்றார்கள் என்பதே முதலாவது விஷயம். திருச்சபை மக்கள் எழுந்து பிரகாசிக்க தங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாட்சிகளாக பிறர் பார்க்க வைக்கும் தலைவர்கள் அவசியம். அன்பு உண்மை தாழ்மை பண ஆசை சாராத செயல்பாடு ஒழுக்கம் நம்பகத்தன்மை பாரபட்சமின்மை உலகத்திற்கு ஏற்ற பாதையில் செல்லாமை போன்ற பண்புகளை சபை தலைவர்களிடம் விசுவாசிகள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க முடியாத சபைகள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை விரும்பும் விசுவாசிகளுக்கு உகந்ததல்ல. முன்மாதிரியாக வாழ்வதை வேதம் அதிகமாக வற்புறுத்துகின்றது. முன்மாதிரியாக வாழாத தலைவர்கள் உள்ள சபை பெரியதாய் இருந்தாலும் பிரபலமாய் இருந்தாலும் அது விசுவாசிகள் வளர்வதற்கு உகந்த சபை அல்ல. கிறிஸ்துவின் வழியில் நடந்து ஊழியம் செய்வதை தரிசனமாக கொண்டு செயல்படும் ஒருவர் ஒரு சிறிய சபையை நடத்தினாலும் அந்த சபை நல்ல ஆவிக்குரிய அடையாளத்தை கொண்ட சபையாக இருக்கின்றது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய சபை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக தேவ சித்தத்தின்படி வாழும் மனிதனாக இருக்க கிருபை பாராட்டும். ஆமீன்.